ஒரு நடிகன் வந்து உங்களுக்கு ஆளுமை திறன் கொண்டவனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்மளோட மக்களோட யுகம். நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கொடுக்கணும். முன்ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறக்கிறான். விலங்காக இருந்து மனிதனை பிறக்க முடியாது. முன்ஜென்மம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டின் அடிப்படையில் நீங்கள் பிறப்பெடுத்துட்டீங்கனாலே முன்ஜென்மத்தோட வேலை முடிஞ்சிருச்சு. இது ஃப்யூச்சரில் ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், இல்லை எதுவுமே படிக்காத ஒரு ஆளாக கூட இருக்கலாம், ரைட்டுங்களா? இது எது டிசைட் பண்ணுதுன்னா ப்ரீ டிசைன் கர்மா. சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதும், சாமியை கும்பிடாதவனுக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட் இல்லைங்க. அந்த மாதிரி வந்து ஜோதிடர்களும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, யாரும் அந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் கொடுக்கல. கடவுள் இருக்கா இல்லை? கடவுள் இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் செய்வாங்கன்னு கிடையாது. உங்களை நீங்கள் கடவுளாக கூட விஷுவலைஸ் பண்ணலாம், உங்களை நீங்கள் ராஜாவை கூட விஷுவலைஸ் பண்ணலாம். அப்போ இந்த கடவுள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இருக்கா, உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள்ங்கிறது தோன்றாங்க. அது நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். நீங்கள் போனால் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்க, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, எனக்கு வாரமான நான் சினிமாவுக்கு போயிடுவேன், ரைட்டுங்களா? அப்படின்னா அதுதான் கடவுள். நான் டேட் பண்ணணுங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படின்னா அதுதான் கடவுள். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவங்க தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுஜென்மங்கிற கான்செப்ட் இப்போ நம்ம பேசும்போதுமே சொல்லுவோம், இது உங்களோட முன்ஜென்ம கர்மா அப்படின்னு. அப்போ அதை பார்க்கும்போது அது மறுஜென்மம் தானே. இப்போ மறுஜென்மங்கிறது உண்மையாலுமே இருக்கா? முன்ஜென்மத்தின் அடிப்படையில் தான், முன்ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறக்கிறான், ரைட்டுங்களா? அதில் வந்து முன்ஜென்மத்தில் உங்களுக்கு கேள்விகளே எப்படி இருக்கும்னா, நான் வந்து நாயாக பிறந்திருப்பானா, குரங்கா பிறந்திருப்பானா, கழுதையாக பிறந்திருப்பானா, அந்த கேள்விகள் இருக்கும். ஒரு மனிதன் மனிதனாக மட்டுமே பிறப்பெடுக்க முடியுங்க, ரைட்டுங்களா? விலங்குகளாக ஒரு விலங்காக இருந்து மனிதனை பிறக்க முடியாது. ஓகே, உங்களோட கர்மத்தின் அடிப்படையில் உனக்கான பிறப்புக்கான அர்த்தம் இருக்குது. இப்போ நீ வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து ஒரு பிச்சைக்காரனா பிறக்கணும், உன்னோட கர்மத்தின் அடிப்படையில் நீ அடுத்தது அம்பானியாக கூட பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது டிசைட் பண்ணுதுன்னா, நீங்கள் இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் தான் டிசைட் பண்ணுதுங்க. உங்களோட பாஸ்ட்டோ ஃபியூச்சரோ கிடையாது. ஏன்னா பாஸ்ட்டை ஏதோ செஞ்சனா தான் நீங்கள் மனுஷனாக பிறந்தாச்சு முதல்ல, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நீங்கள் இப்போ வந்து சொல்லக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவிட்டி. எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக டெலிவர் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, இதெல்லாம் இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு. இது வந்து முன்ஜென்மம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டின் அடிப்படையில் நீங்கள் பிறப்பெடுத்துட்டீங்கனாலே முன்ஜென்மத்தோட வேலை முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? ஏன்னா அந்த இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்துருச்சு இந்த குழந்தை, ரைட்டுங்களா? இது ஃப்யூச்சரில் ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், இல்லை எதுவுமே படிக்காத ஒரு ஆளாக கூட இருக்கலாம், ரைட்டுங்களா? இது எது டிசைட் பண்ணுதுன்னா ப்ரீ டிசைன் கர்மா. ஃபியூச்சர் இஸ் நாட் ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டுங்க, அது நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? இந்த ஃபியூச்சரை கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிசைன் பண்ண போகிறது நம்ம தான். அது எப்படி இதன் ரீதியாக டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட கர்மத்தின் அடிப்படையில், ரைட்டுங்களா? இந்த கர்மாவை தான் நம்ம என்னன்னா, நீ வந்து நல்லது பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. இல்லை, அந்த படத்துல எல்லாம் நான் காட்டுவாங்களே மேம், இதாவது இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதே மாதிரி திரும்பி வர்றதுங்கிறதுலாம் பாசிட்டிவ். கண்டிப்பாங்க, அது வந்து பாசிட்டிவா அப்படிங்கிறது வந்து இது என்ன சொல்றதுங்க, ஒரு மாயாஜாலம் இது கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து மூளையோட உங்களுக்கு அந்த வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து மெஷினரிஸே இருக்குங்க. நம்ம எப்படி வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராம் நம்மளோட ஹார்ட்டோட வேவ்ஸை வந்து நம்மளுக்கு வந்து இத்தனை டப் டப்புன்னு அடிக்குது, இந்த மாதிரி யூனிட்ல போகுங்கிற மாதிரி பிரெயின் வேவ்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து என்னன்னா கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்றோம். அதான் இப்போ நீங்க நான் லைவா பேசிட்டு இருக்கோம், நம்மளோட கான்ஷியஸ் மைண்டோட பேசுறோம். சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம். நீங்க ஒரு விஷயத்த இன்னும் நீங்க பேசும்போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், ரைட்டுங்களா? அது சப்கான்ஷியஸ்ங்க. அது இல்லாத இருக்கக்கூடிய ஒன்று அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. அது நீங்கள் தூங்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய வேலைகள். இப்போ இந்த 3 மைண்ட்லையுமே உங்களோட பதிவுகள், உங்களோட ரெக்கார்டிங்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வயசில் ஓகேங்களா, ஒரு சினிமாவுக்கு உங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சினிமா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கொஞ்சம் டேக் சம் டைம் இல்லைங்களா? என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே போய் உங்களோட கான்ஷியஸ் மைண்டை சப்கான்ஷியஸ்குள்ளே போய் புல் பண்ணி அதை கொண்டு வந்து சொல்லும், ரைட்டுங்களா? அப்போ அந்த 2 வயசில் நம்ம தான் சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், கண்ணை மூடுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கன்னா, இது எல்லாமே மைண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறதுங்க. அதுதான் அந்த காலத்தில் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரைஸ் பண்ணுறது, ஹிப்னோடைஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம். பியூர் அண்ட் பியூர் சயின்ஸுங்க. உங்களோட பிரெயின் வேவ்ஸை வந்து ரீட் பண்ணுறது, ரைட்டுங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் தமிழ் பேசுவீங்களா? என்ன லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள்? தமிழ் தான் பேசுவீங்க இல்லைங்களா? குழந்தையில தமிழ்னு சொல்லி பேசுறதுக்கு அவங்க உட்காந்து சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, அதுவே வரும், ரைட்டுங்களா?
இதே குழந்தை சைனால ஒரு குழந்தை பிறக்குது ரைட்டுங்களா, அந்த குழந்தைய வந்து நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம், ஒரு வயசுக்குள்ளாரே தூக்கிட்டு வந்துடும். அது இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் பேசுமா சைனீஸில் பேசுமா, எந்த லாங்குவேஜ் பேசுவோம் உங்களுக்கு? தமிழ் தான் பேசுவோம். ஏன்னா அது ஒரு சாஃப்ட்வேருங்க. நம்ம சாஃப்ட்வேரை என்ன அந்த பிரெயினுக்குள்ளே போகிறோமோ அதோட பதிவுகள் தான். இதே மாதிரி தான் உங்களோட பதிவுகள் ஏற்கனவே வந்து ரெக்கார்டடாக இருக்கும். அதை நீங்கள் புல் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து தெரப்பி கொடுப்பாங்க, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முன்ஜென்மத்தின் பதிவுகள், அதுக்கான ஒரு தெரப்பி கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 days 9 days 21 daysங்கிற மாதிரியான ஒன்று இருக்கும். உங்களோட பாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு பயம். இப்போ நிறைய பேர் தண்ணி கண்டா பயமாக இருக்கும், ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி ஹைட் கண்டா பயமாக இருக்கும், உங்களுக்கு நெருப்பை கண்டா பயமாக இருக்கும், ஒரு வேகமாக போகிறதுக்கு பயமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சில விஷயத்தை வந்து அப்சசிவாக இருப்பாங்க ரொம்ப ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த பதிவுகளை 2 வயசில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் புல் பண்ணி கொண்டு வர முடியும்னா கண்டிப்பாக முடியும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட முடியும். உங்களுக்கு மற்ற நினைவுகள் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம புல் பண்ணி எடுக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் எடுத்தாச்சுங்க, போன ஜென்மத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பிரெயினால் எடுக்க முடியும். ஓகே ரைட்டுங்களா. இதை தான் இப்போதைக்கு வந்துட்டு லைக் டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் தேர் ஒர்க்கிங் ஆன் திஸ் இது ரைட்டுங்களா. ஏன்னால் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கக்கூடிய நினைவுகளை எடுத்துக்க முடியுது அப்படின்னால் அப்போ வந்து நேச்சர் வந்து எந்த மாதிரியான ஒரு டிசைனை கொண்டு வந்திருக்கு. அப்போ இறப்புன்னு இந்த உடலுக்கு ஒன்று இருக்குங்க. இறப்புங்கிறது இந்த உடலுக்கு இருக்கு ரைட்டுங்களா. இந்த உடல் இப்போ இந்த பிரெயின் அப்படிங்கிறது வந்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயதா, இதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்மா லைக் சோல் சம்மந்தப்பட்ட விஷயமா நம்ம கேட்குறோம். இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவனோட நினைவுகளை எப்படி அவன்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அவனே செத்து போயிடுறான், அவன்கிட்ட இருந்து எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு. அப்போது இந்த சப்ஜெக்ட் தான் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குது, பிறந்த குழந்தைக்குள்ளே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு மாத குழந்தைக்குள்ளே என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. நம்ம என்னென்ன ஒரு மாதம் ஒரு குழந்தை பிரச்சனை படுத்துட்டு இருக்கோம், அதுக்கு வந்து ஊட்டணும், அது அழுவும் சிரிக்கும் சாப்பிடும், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டுங்களா. அந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் பதிவுகள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ஆராய்ச்சியில் இருக்குது. உடலுக்கு அழிவுகள் இருந்தாலுமே மூளைக்கு இருக்கக்கூடிய நினைவுகளுக்கு அழிவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கான்செப்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதுக்கான நினைவுகள் வந்துடுதா அப்படின்ட்டு அதுக்கான ரிசர்ச் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. அப்போ அந்த முன்ஜென்ம பதிவுகள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்காது, கடவுள் நம்பிக்கை அதீதமாக இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அவனோட வேலையை செஞ்சுட்டு ரெகுலரான லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போதுமே அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னா, அவ்வளோ கடவுள் நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் பண்ணுறவனோட லைஃப் கொஞ்சம் பேடாக இருக்குன்னா இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வருது? சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதும், சாமியை கும்பிடாதவனுக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட் இல்லைங்க. அந்த மாதிரி வந்து ஜோதிடர்களும் சரி ஆன்மீகவாதிகளும் சரி யாரும் அந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் கொடுக்கல. உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும், இது கூட ஆகணும் அப்படின்ட்டு, அது மேலே நம்பிக்கை வைங்க, அது மேலே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம தேவையே கிடையாது. ஓகே, ஆனால் கடவுள் இருக்கா இல்லையா? ஒரே கடவுள் இருக்கா இல்லையா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? கண்ணால் பார்த்தது கிடையாது. கண்ணால் பார்த்தது இல்லை. ஓகேங்க, கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயிலுக்கு ரெகுலராக போகும். அப்போ எப்படி கடவுளே பார்த்தது இல்லை, இப்போ கோயில் போய் யாரை பார்க்குறீங்க? அது ஒரு வைப்பு, ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே கொடுக்குது. அதுதாங்க. இப்போ என்னன்னா இந்த நம்ம வந்து யாரை எந்த பர்சனை கேள்வி கேட்டாலுமே கடவுளை பார்த்துருக்கேன்னா நோன் தான் சொல்லுவாங்க. ஆமாம் ரைட்டுங்களா. ஏன்னா நம்மளோட அந்த மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த விஷயங்கள் இன்னும் நம்ம போய் அதில் ரீச் ஆகலைங்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸோட ஹிட்டுங்க ரைட்டுங்களா. அதனால நம்ம கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லணும்னா பார்த்தது கிடையாது. இப்போ ஏன் வந்து கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிறேன்னு நம்ம கேட்போம் உடனே, கோயிலுக்கு ஏன் போகிறோம்? கோயிலுக்கு தான் போயிருக்கேங்க அப்படின்னா அப்போ கோயிலுக்கு யாரை பார்க்க போகிறோம் அடுத்த கேள்வி ரைட்டுங்களா. இது என்னன்னா ஆக மொத்தம் நம்மளோட உள்ளுக்குள்ள கூடிய வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார நம்ம எந்த விஷயத்துலையும் நம்புறது இல்லை, நம்ம நம்புறது கிடையாது. நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த பதில் எப்படி தெரியுமா வரும்? பார்த்துருக்கேன் நான் தான் கோயிலுக்கு போனோம், கோயிலில் கடவுளை பார்க்குறாங்க, போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு போனால் அங்கே எல்லாமே கிடைக்குதுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம வந்துடுவோங்க. நீங்கன்னு இல்லை, யாருக்கிட்ட இந்த கேள்விகள் கேட்டாலுமே என்கிட்ட ஆல் ஆஃப் சடன் இந்த கேள்விகள் வந்தாலுமே நான் கடவுளை பார்த்தது இல்லையேன்னு. அப்போ எதுக்கு இப்போ கோயிலுக்கு போவனே, நான் வாரமானா தவறாமல் நான் போவனேன்னு சொல்லுவேன் ரைட்டுங்களா. எதுக்காக போகிறேன்னு, ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட்டு ட்ரஸ்ட் கிடையாதுங்க. கடவுள் இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் செய்வாங்கன்னு கிடையாது. இதை தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவிட்டி மேனிஃபெஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கடவுளாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கடவுளாக கூட விஷுவலைஸ் பண்ணலாம், உங்களை நீங்கள் ராஜாவை கூட விஷுவலைஸ் பண்ணலாம். அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ட்ரஸ்ட் ஏற்படுது. ட்ரஸ்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு வின் பண்ணலாம் மெயின், அதுதான். அப்போ இந்த கடவுள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இருக்கா, உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுங்கிறது தோன்றாங்க. அது நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம்.
நான் கோயிலுக்கே போகிறது இல்லைப்பா, நான் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொன்று சொல்ல போனால், இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போனால் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா, ரைட்டுங்களா? அங்கே அங்கே அது உங்களுக்கு ஒரு கடவுள் ஸ்பாட்டு, அவ்வளோதான். அது பேர் கடவுள் ஸ்பாட், ரைட்டுங்களா? ஒரு சும்மா போகிறேன் நான் வெளிலப்பா, ஒரு டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு ஹாய் சொல்லிட்டு போனால் ஹாப்பினஸ். அந்த டீ கடை ஸ்பாட்டு உங்களுக்கு கடவுள் ஸ்பாட். ஓகே. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஹாப்பினஸ், திருப்தி, இங்கே போனால் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்க, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, எனக்கு வாரமான நான் சினிமாவுக்கு போயிடுவேன், ரைட்டுங்களா? அப்படின்னா அதுதான் கடவுள். நான் டேட் பண்ணணுங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படின்னா அதுதான் கடவுள். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க, உங்களோட சந்தோஷம் அங்கே வருது, ஆட்டோமேட்டிக்காக அதுதான் கடவுள். ஸோ கடவுளை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, எதுவாக கூட இருக்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு கூட நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ நான் உங்கள் மேலே உங்களோட ட்ரஸ்ட்டு, சேனல் நல்லா போட்டுருவாங்க, சூப்பராக வந்துடும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கடவுள், அவ்வளோதான். இப்போ ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அதே ஹாரோஸ்கோப்போட பிறந்தவங்களோட லைஃப் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது. இதுக்கான மெயினான ரீசனாக என்ன? நீங்கள் இது வந்து ஈஸியாக கேட்டல. எப்படின்னா ரெட்டை குழந்தையோட ஜாதகம், ஓகே, ஒரு ட்வின்ஸோட சார்ட்டுங்க, ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் கூட ஒரே மாதிரி பிறக்குதுங்களே, எப்படி மாற்றம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள், அதாவது என்ன, நீங்கள் எப்படி இந்த ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே உங்களுக்கு வரதுக்கான ஒரு விருப்பம்னு சொன்னீங்க இல்லைங்களா? எனக்கு ட்வின்ஸுங்க, ரைட்டுங்களா? எனக்கு 2 பசங்க. ஓகே. 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய டைம் டிஃப்ரென்ஸ் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா 35 செகண்ட். நீங்கள் ஜாதக கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பிளானட்ஸ் உட்காந்துட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு, நீங்கள் பார்க்கக்கூடிய சார்ட்டை பார்க்கும்போது. ஆனால் 2 பேரும் பை கேரக்டர், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு, இவன் வேறு அவன் வேறு, எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். ஓகே. சொல்லப்போனால் வந்து ஆப்போசிட் போல்ஸ் 2 பேத்துக்கும் 35 வினாடி, 35 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே. அந்த 35 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து இந்த செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இவங்க 2 பேரோட கேரக்டர் சேஞ்சஸ் எல்லாமே மாற்றங்கள் 35 வினாடியில், ரைட்டுங்களா? அப்போ வந்து ஒரு 35 செகண்ட் வித்தியாசத்தில் ஒரு ஜாதகம் மாறுது அப்படின்னா அந்த நேரத்துக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும். அடுத்தது இதே ஒரே டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து முழுக்க மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் நகர்விலேயே தான் இருப்பார், அவர் எங்கேயும் நிற்கிறது இல்லை, ரைட்டுங்களா? அவர் நகர்விலேயே இருக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு எவ்வளோ நேரம் அவர் எடுக்கிறார் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு இப்படிங்கும்போது அந்த மூவ்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருப்பார். அந்த வகையில் ஜாதகம் பார்க்குறது கட்டங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாறும். அந்த ஸ்டார் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டு மாறும், விதிகள் மாறும். எனக்கு பிடிச்சதான் எனக்கு பிடிக்காது, பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த வேலைகள் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். 2 பேத்துக்கான கர்ம விதியும் வேறு. 35 செகண்ட் வித்தியாசத்தில் இவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 நான் பிறந்திருப்பேங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு லைக் ரொம்ப அவங்க வந்து ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எழுதி வச்சுறாங்க இந்த டைம் பீரியட்லாம். 80s 70sலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டைம் தெரியாது. சில பேர் குழந்தை வீட்லேயே வந்து அப்படிலாம் குழந்தை பெற்றுருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ரெக்டிஃபிகேஷனே பண்ணுவோம். நீங்கள் 3 to 4 டைம் சொன்னால் இல்லைங்க இந்த டைமில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டைமில் அதுவே ஃபார்முலா பேஸ் பண்ணி இது அவங்களுக்கு. இப்போது விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பனாக அவர் இந்த நடிப்புலேருந்து அரசியல் வந்திருக்காரு. இப்போ அரசியல் பாதை அவருக்கு எப்படி இருக்கும் நார்மலாக நீங்கள் பார்த்து சொல்லணும்? இப்போ வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, இல்லை அவரே யோசிக்கும் போது அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளார வரலாமாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. யாருமே நம்மளுமே யோசிச்சது கிடையாது. அவரை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணியிருக்கோன்னா ஒரு நல்ல நடிகன், நல்ல ஒரு ஹீரோ, ரைட்டுங்களா? நல்ல ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர், அவ்வளோதான். ஆனால் நம்மளோட இந்த சவுத் ஜோன் பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிக்கலாக என்ன, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு நடிகன் வந்து உங்களுக்கு ஆளுமை திறன் கொண்டவனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்மளோட மக்களோட யுகம், ரைட்டுங்களா? இது நம்மளோட தாட்ஸுங்க இந்த மாதிரி. பட் அவருக்கான அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் பீரியட் அவருக்கு அவரோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 35 செகண்டில் ஒரு ஜாதகம் மாறுதுங்க போது நம்ம ஏதோ ஒரு வாய்க்கு வந்தது சொல்ல முடியாது. ஆனால் அவரோட இந்த மூமெண்ட்ஸ், அவர் வந்து செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அந்த நேரம், டைம், அவர் பண்ணக்கூடிய நேரம், அந்த காலத்தின் அடிப்படையில் அவர் வந்து இந்த 2026 வந்து நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு கண்டஸ்டன்ட் ஆகும்போது நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? 2026லங்க. ஸோ இந்த டைம் வந்து அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது நம்ம வந்து போய் சேரில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆனால் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக வர்றது தாராளமாக இருக்குங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸோட பேசுகிறதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவாக பேசினா அது அப்போ கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து முந்தின காலத்துலேருந்தே இருக்குங்க, ரைட்டுங்களா? நம்ம அந்த ஒரு டைம் பீரியட் மாற உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் தான் மாறுதே தவிர ஃபஸ்ட்டு மெடிடேஷன் வந்துச்சு,
ஆமாம். ரைட்டுங்களா? அதுலேயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நினைங்கன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இப்போ அந்த டேர்ம் அப்படியே மாறி போய் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் வந்துருச்சுங்க. இதோட இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த ரீச் வந்து எல்லாத்துக்குமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு போயிடுச்சுங்க. இது ஒன்றுமே இல்லை, உங்களோட நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய ஸ்லோகன் தான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் இந்த 11 மேம், இந்த 11 இந்த 11:11 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்களே, ஏஞ்சல் நம்பர்லாம் சொல்லுவாங்க. 888 999 பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கிரியேட் பண்ணி நம்ம மக்களோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 11:11 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இருக்கிறதையே வந்து இருக்கக்கூடிய கிரகமே 9 கிரகங்கள் தான் டோட்டலாக. 9க்கு மேலே ஒன்றுமே இல்லை எண்ணு. ஓகே, ரைட்டுங்களா? அதுக்கு மேலே 8ஆம் நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த 8க்கு மேலே 8ஆம் நிலை தான். ரைட்டுங்களா? 8க்கு மேலேயே 8ஆம் நிலை தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த 11 அப்படிங்கிறது என்ன வருது, சைபர் 0 0ன்னு சேர்த்துப்போ 10 நீங்கள் சேர்த்திங்கன்னா 1 தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ 11 அப்படிங்கும்போது ஃபேன்சி நம்பர் ஆகிடுது. எங்கேருந்து ஃபேன்சி நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க? 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? வேறு எந்த நம்பரோட சேரும்போதும் இல்லை, ஒன்னோட ஒன்று சேரும்போது ஃபேன்சி ஆகுது. அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்லாம் சொல்லி கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு 11:11 அப்புறம் 888 999 அப்புறம் 72456 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை போட்டு இதை எழுதுங்க, இதை வந்து நீங்கள் எழுதி தண்ணியில் விடுங்கம்பாங்க, இதை மடித்து இதை வந்து எரிங்கம்பாங்க. இது எல்லாமே ஹம்பக். ரைட்டுங்களா? சும்மா இது கதை விடுறது. இது எல்லாமே இதெல்லாம் என்னென்னா உங்களோட அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணும், எனக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தியாகணும், ஏதோ ஒன்று சொல்லணும் மக்களுக்கு, அதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதுவே தவிர நம்பர் சயின்ஸுங்கிறது இருக்குது. அதுவுமே உன்னோட எண் அடிப்படையில் எல்லாமே உங்களோட, அது பேர் வந்து எண் கணித ஜோதிடம் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும், அதாவது பல டாபிக் சொசைட்டியில் அது மேலே இருக்கிற பல டவுட்ஸ் பற்றி பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.